மனிதர்களோட வாழ்நாளையும் இந்த பிரபஞ்சத்தோட வாழ்க்கை இந்த நாட்களையும் எடுத்து பார்த்தா நம்ம ஒரு துளி கூட இருக்க மாட்டோம். அதாவது மைக்ரோ சைஸ் கண்ணுக்கே தெரியாத டாட் கூட கம்பேரிசனுக்கு வராது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சம் இதோட கடைசி காலகட்டம் எப்படி இருக்கும், எப்படின்னா நம்ம பிரபஞ்சம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த அழிவில் ஏதாவது தொடக்கம் இருக்கா இல்லை மொத்தமாக இருள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்க்குறது இன்சிக்னிஃபிகண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்தோட கடைசி காலகட்டம் எப்படி இருக்கும்? த பிக் ஃப்ரீஸ். இந்த தியரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பிரபஞ்சம் உருவாகும் பொழுது, அதாவது பிக் பேங் நடக்க அந்த பொழுதுல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது. எவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம இருக்கக்கூடிய மேட்டர்லாம் இருக்குல்ல, இதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜில் இருக்கிற பிளாஸ்மா லேயர் புரோட்டான், எலக்ட்ரான்ஸ், அந்த மாதிரி சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஆட்டம் எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்காது. அந்த மாதிரி கண்டிஷன் டெம்பரேச்சர் செம்ம அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னோட கோர் ரீஜன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்மா ஃபார்மில் தான் எல்லாமே இருக்கும். அங்கே லிக்விட் அந்த மாதிரி கேஸ்லாம் கிடையாது. அந்த இடத்துல பிளாஸ்மாவில் எலக்ட்ரான், புரோட்டான் மட்டுமே இருக்கும். ஆட்டம்ஸ் கூட இருக்காது. ஆட்டம்ஸ் இருக்கும், பட் கோர் ரீஜனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது பிளாஸ்மா அங்கேயும் இந்த ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கலாம், அந்த கேஸ் ஆட்டம்ஸோடு சேர்த்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளாஸ்மா தான் முழுக்க முழுக்க முதல்ல இருந்தது பிரபஞ்சத்தோட ஸ்டார்டிங்கில். போக போக பிரபஞ்சம் விரிவடையும் போது, அதாவது ஸ்பேஸ் உருவாகும் பொழுது அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே வரும்ல அந்த ஃபேப்ரிக், அப்படி உருவாகிட்டே இருக்கும்போது இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருந்திருக்கு. இப்படி கம்மியாகும்போது தான் பிளாஸ்மான்ற இந்த ஃபார்ம் அடுத்தடுத்த ஃபார்ம் ஸ்டேஜ்க்காக கன்வெர்ட் ஆகி கேஸ், லிக்விட், அப்புறம் சாலிட், அதில் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த உருவான மேட்டர்லாம் ஒன்றா சேர்ந்து கிராவிட்டி ஃபோர்ஸ்னால நட்சத்திரம் உருவாச்சு. அப்புறம் நிறைய கிரகங்கள் உருவாச்சு. அப்புறம் நிறைய நட்சத்திர குடும்பங்கள் உருவாச்சு. அதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆகி பெரிய பெரிய கேலக்ஸிலாம் ஃபார்ம் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா என்னாச்சு? அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு தான் இருந்தது. அதாவது இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கேலக்ஸியை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஏர்லி ஃபார்மேஷன், அதாவது அதோட தொடக்கத்தில் எல்லா இடமும் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டார் இருக்கும். ஏன்னா ஸ்டார் கிளஸ்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கும். போக போக டைம் ஆக ஆக ஒரு கேலக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டிம்மாக ஆரம்பிக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல ஸ்டார் கிளஸ்டர்ஸ் கம்மியாகிட்டே இருந்திருக்கு. அதாவது நட்சத்திரம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நட்சத்திரம் அழியும் போது அந்த இடத்துல லைட் சோர்ஸ், அதாவது அங்கே வெளிச்சம் வருது, கம்ப்ளீட்டாக தடப்பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிம் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் செம்ம அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பிக் பேங்கில் போக போக டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கேலக்ஸிஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா டோட்டலாக யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே வரும். ஏன்னா எக்ஸ்பான்ஷன், யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு முடிவே இல்லாத பட்சத்தில் கடைசியாக ஹீட் டெத் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். ஹீட் டெத் அப்படின்னா கொஞ்சம் கூட சூடே இருக்காது. அதாவது டெம்பரேச்சரே இல்லாமல் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் ஸ்பேஸ் கூட அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ன்றது எந்த இடத்துலையும் நம்ம பார்த்ததில்ல. ஏன்னா அப்சல்யூட் ஜீரோன்றது இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அப்சல்யூட் ஜீரோன்ற ஒரு பாயிண்ட்டே வரும். அப்சல்யூட் ஜீரோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்பேஸ் கூட ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட் ஜீரோன்றது என்னன்னு புரியலன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரில் ரொம்ப கம்மி, அதுக்கு கீழே போகவே முடியாது. கரெக்டாக சொல்லணும்னா -273.15 கெல்வின், இந்த ரேஞ்சில் டெம்பரேச்சர் இருந்தால் அங்கே ஒரு பொருளே இருக்காது. ஏன்னா அங்கே டெம்பரேச்சரே இல்லை. டெம்பரேச்சர் இல்லைன்னா அங்கே வால்யூம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டெம்பரேச்சர் 0 ஆச்சுன்னா அந்த இடத்துல வால்யூம் இல்லை, அப்போ அந்த இடத்துல பொருளே இல்லை. அப்படி ஒரு டெம்பரேச்சர் நம்ம யூனிவர்ஸ் கடைசி காலகட்டத்தில் செம்ம எக்ஸ்பான்ஷன், ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. அப்படின்ற போது ஸ்டார் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். பிளாக் ஹோல் கூட கடைசியில் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்க, ஏன்டா ஸ்டார் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, பிளாக் ஹோல் கூடவா இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பிளாக் ஹோல் கூட இருக்காது. பிளாக் ஹோல் அதோட பவரில் அப்படியே இருக்கணும்னா அதுக்கும் நம்ம மேட்டர் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேட்டர் எதுவுமே நம்ம பிளாக் ஹோல் கொடுக்கலன்னா அது சுற்றி உள்ள அக்ரிகேஷன் டிஸ்க்
காமா ரே பர்ஸ்ட், இந்த வெளிவிட்டு இல்லைனா வந்து ஸ்டீஃபன்ஸ்டன் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளாக் ஹோல் கிட்ட வந்து எப்பயுமே வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வெளியே வந்து கடைசியில் வந்து பிளாக் ஹோலே அழிஞ்சு போயிடலாம். அப்புறம் ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். யூனிவர்ஸோட கடைசி காலகட்டத்தில் பிளாக் ஹோல் தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் பிளாக் ஹோலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நாள், அதுவும் ரொம்ப வருஷம்தான் ஆகும். அதுவும் அழிஞ்சிட்டதுக்கப்புறம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. டெம்பரேச்சர் 0. இதுதான் பிக் ஃப்ரீஸ் இல்லைனா ஹீட் டெத் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. த பிக் டியர் தியரி. இந்த தியரி பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். டியருக்கு வார்த்தை அர்த்தம் வந்து கிழிக்கப்படுறது அப்படின்ற இதுக்கு டெஃபினேஷன். இதில் என்னடா எப்படிடா கிழிஞ்சுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸ் பிரிஞ்சு போவோமா, இதெல்லாம் துணியாடா கிழிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு துணி மாதிரி தான். அந்த துணியில் தான் வந்து நம்ம நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து கேலக்ஸி அதெல்லாம் இருக்குது. அந்த கேலக்ஸிலாம் இருக்குல்ல, நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அது அந்த துணி மேலே வைக்கும்போது அதில் வரக்கூடிய டிப்ரெஷனால தான் கிராவிட்டி. டிப்ரெஷனாக என்னடா ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ துணியை வந்து விரித்து வச்சிங்கன்னா அது உள்ளே ஏதாவது வெயிட்டாக போட்டிங்கன்னா ஒரு குழி மாதிரி வருதுல்ல, அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்னால தான் அதை சுற்றி வந்து கிராவிட்டி வருது, நட்சத்திரங்கள்லாம் சுற்றி வருது. இப்படி தான் வந்து நம்ம யூனிவர்ஸ் மொத்த மெக்கானிசமே இருக்குது. சொல்லப்போனால் கிராவிட்டினால தான் வந்து மொத்த யூனிவர்ஸுமே ஸ்டேபிளைஸ்டாக இருக்குது, அதாவது ஒரு நிலையாகவே இருக்குது. ஆனால் இந்த கிராவிட்டி வந்து நம்ம பார்க்குறோம்ல, சூரியனை சுற்றி இந்த பிளானட்லாம் வந்து வளம் வர்றதுலேயும் சரி, அதே மாதிரி சூரியனை சுற்றி இந்த பிளானட் வளம் வருதா, கரெக்டாக தான் பேசுகிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி கேலக்ஸி லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேபிளைஸ்டாக இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லா யூனிவர்ஸ் கேலக்ஸிஸ்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்துட்டோம். பட் இதை தவிர்த்து ஒரு எக்ஸ்டர்னலாக மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முடிதான். இங்கே தான் வந்து இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி தேரிலாம் வருது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபண்டமெண்டலாக 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பட் காமனாக நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நம்ம பிரபஞ்சத்தை ஸ்டெபிளைஸ்டாக, அதாவது ஒரு நிலைத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அட்ராக்டிவாக இருக்கும், எதுவுமே ரிப்பல்சிவ் கிடையாது. மற்ற ஃபோர்ஸ் கூட ரிப்பல்சிவ்னா வந்து தள்ளி விடுறது, அட்ராக்டிவ்னா இழுத்து பிடிச்சிக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும். நம்ம யூனிவர்ஸில் இழுத்து பிடிக்கிற ஃபோர்ஸே இல்லைன்னா அது பாட்டு பிச்சுக்கிட்டு போயிடும். பட் இந்த பிச்சுக்கிட்டு போகிற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது கிராவிட்டின்ற ஃபோர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாமே விலகி போயாகணும். பட் கிராவிட்டி இருக்குது, அப்போ எல்லாமே கிட்டக்க தானே வரணும். ஆனால் கிட்டக்க வரல. நான் முதலே சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே காமனாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிரபஞ்சத்தோட பக்கத்தில் இருக்குல்ல, நம்ம இருக்கிறது வந்து பால்வெளி அண்டம், மில்கி வே கேலக்ஸி. இந்த பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமேடா, மற்ற கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா நம்மளை நோக்கி தான் வருது. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேலக்ஸி, நம்ம சுற்றி இருக்கிற கேலக்ஸிலாம் நம்மளை நோக்கி வெளியே போகுது, அதாவது தள்ளிட்டு போகுது அப்படின்னு, அதாவது விலகி போகுது, அதான் ரிப்பல் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் கிராவிட்டி பொறுத்து அது எப்படா விலகி போகலாம், அது நம்மளை நோக்கி இதனால வரணும், அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம கூடயாவது இருக்கணும்ல, எதுக்குடா விலகி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் தியரி வருது. நம்மளோட பிரபஞ்சத்தில் 90%க்கும் மேலே, 95க்கு மேலே நினைக்கிறேன், ஃபுல்லாகவே டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. மீதி 5% தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய இந்த கேலக்ஸி, ஸ்டார்ஸ் எல்லாமே. அப்படிப்பட்ட இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரால் உருவாகக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால தான் கிராவிட்டியோட பவர்ஃபுல்லாக இருந்து இந்த கேலக்ஸியை விலக வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனே வந்து உருவாகுது. அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ரீசன் காரணம் இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி வந்து எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கிது. இன்கேஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போது கேலக்ஸி லெவலில் எல்லாமே பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த டார்க் மேட்டரோட பவர் அதிகபட்சமாக ஆக்சிலரேட் ஆச்சுன்னா, அதாவது அதிகமாச்சு அப்படின்னா, இப்போது கேலக்ஸி தள்ளி போயிட்டுருக்கு, விலகி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர குடும்பமே வந்து செதறிட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் அது விலகி போக ஆரம்பிக்கும். அப்புறம் பிளானட்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் விலகி போக ஆரம்பிக்கும். இப்படி விலகி போய் கடைசியில் ஒரு மேட்டரில் இருக்கக்கூடிய அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரான், இது எல்லாமே விலகி போக ஆரம்பிக்கும். இது விலகி போகிறதுக்கு ரீசன் வெளியே இருக்கக்கூடிய டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜியோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா, இது வந்து கிராவிட்டி மற்ற எல்லா ஃபோர்ஸையும் விட ஒரு கட்டத்தில் பவர்ஃபுல் ஆகிட்டு எல்லாத்தையுமே பிச்சு போட்டுரும். இதுதான் வந்து பிக்
தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கேலக்சியில் வந்து பிரிக்க ஆரம்பித்து கடைசியில் குவாண்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டுரும். இதுதான் வந்து இந்த தியரியோட கான்செப்ட். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இது எல்லாமே இந்த டார்க் எனர்ஜி, இந்த டார்க் மேட்டரோட அது உருவாக்கக்கூடிய அந்த பவர்னால தான் வச்சு சொல்கிறாங்க. இது வரைக்கும் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜியை வந்து அது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதை பற்றி பெரிய ஸ்டடீஸ் இல்லை. ஆனால் யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷனுக்கு காரணம் அதுதான் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஓவராக போச்சு, இதுக்கு வந்து முடிவே இல்லாமல் இப்படி பிரிஞ்சு போயிட்டு இருந்ததுன்னா கேலக்சியில் ஆரம்பித்து பிளானட்ஸில் ஆரம்பித்து கடைசியில் ஆட்டம் லெவல் எல்லாமே காலியாயிரும். த பிக் பவுன்ஸ் தியரி. இந்த பிக் பவுன்ஸ் தியரியை வந்து பிக் கிரன்ச் தியரி அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து தூக்கி போடுவோம், அதுக்கு பேர் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அது எப்படின்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லியிருப்பேன் முதல்ல, நம்ம யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு காரணம் வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ன்றது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகவே முடியாது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டார்க் எனர்ஜி, டார்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, டார்க் ஃபோர்ஸா அதான் அது லிபரேட் பண்ணக்கூடிய, அது உருவாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல டார்க் மேட்டரில், அதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அதாவது 50% ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கிராவிட்டி வந்து இதுக்கு மேலெலாம் நீ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, ஏற்கனவே நிறைய நீ பிச்சு போட்ட, இதுக்கு மேலெலாம் உன்னைய பவர்ஃபுல் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராவிட்டி வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து காரணம் வந்து விலகி போகிறதுக்கு காரணம் வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே நான் எக்ஸ்பான்ஷன்லாம் ஆகக்கூடாது, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராவிட்டி சொல்லுவாப்பில். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிட்ட இழுத்து வச்சுப்பாப்பில். ஸோ முதல்ல பிக் பேங்கில் என்ன நடக்கும்னா டப்புன்னு ஒரு பெரிய வெடிப்பு நடந்து அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகி கடைசியில் நின்று அப்புறம் கிராவிட்டி வந்து உள்ளே பூந்து எல்லாத்தையும் திருப்பி சுருக்க ஆரம்பிப்பாப்பில். அதாவது முதல்ல இருந்த மாதிரி இப்போ நடக்கல ப்ராசஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டுருக்குல்ல, இது எல்லாத்தையும் திருப்பி அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி முதல்ல ஒரு பந்து இருந்ததா பிக் பேங்கில், அந்த பந்துக்கே கொண்டு போயிட்டு அப்புறம் கிராவிட்டியால் இதுக்கு மேலே எப்பா என்னால் சுருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அந்த ஃபோர்ஸால் திருப்பி டமால்னு இன்னொரு பெருவெடிப்பு, அதாவது செகண்ட் பிக் பேங். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிக் பேங்குக்கு அடுத்து புதுசாக ஒரு புதிய பிக் பேங் நடந்து அந்த பிக் பேங்கில் புதுசாக லாஸ் உருவாகலாம், வேறு மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து இருக்கலாம், அப்புறம் இந்த பிளானட்டரி சிஸ்டம்லாம் வந்து வேறு மாதிரி புதுசாக உருவாகலாம். ஸோ திருப்பி இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சைக்கிளிக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாமே. ஆனால் இந்த சைக்கிளிக் மெத்தட் வந்து இப்போ இருக்க ஃபிசிக்ஸ்லாம் வச்சு, தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்லாம் வச்சு பார்த்தா ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. அது எப்படிரா திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆனது திருப்பி எப்படா கம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, அந்த கம்ப்ரெஷனுக்கு யாரா எனர்ஜி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா தெரியல. கடைசியில் தெரில தான், பட் ஏதோ ஒரு மெக்கானிசம் போயிட்டுருக்கு. இந்த தியரியை படி எக்ஸ்பான்ஷன் ஆக முடியும் எப்போ கிராவிட்டிக்கும் டார்க் மேட்டருக்கும் வந்து ஒரு சமநிலை வருதோ அந்த இடத்துல வந்து கிராவிட்டி வந்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கம்ப்ரெஸ் பண்ணுவாப்பில். கம்ப்ரெஸ் ஆகும்போது சேவல் கத்திரிச்சு காலையில் பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் சரி ஓகே அதெல்லாம் பார்த்துக்கோண்ணா. ஸோ கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பால் மாதிரி ஆகிட்டு ஒரு சின்ன கம்ப்ரெஸ்ட் ஹைலி கண்டென்ஸ்டு அந்த ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி ஆகிட்டு திருப்பி டம்மால்னு வெடிச்சிரும், திருப்பி இன்னொரு பெருவெடிப்பு. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். இந்த தியரிக்கு பேர் வந்து பிக் பவுன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதுவே லென்த்தாக போயிடுச்சு. 3 தியரிஸ் வந்து மோஸ்ட்டாக காமனாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, புதுசாக அதை கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட், சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வெட்டியாக தான் இருக்குது, அதை போட்டு அடிங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஏன் சொல்லிடுறேன், எனக்கு இங்கே நிறையா பர்சனல் ஒர்க்ஸ் வந்து ஷிஃப்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் சத்தியமாக வீடியோவே எடிட் பண்ணி போடவே முடியல. இந்த வீடியோ கூட நைட்டு நான் 2-3 மணிக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது அப்லோட் பண்ணால் பார்த்துட்றேன். ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு 10K அடிச்சிடணும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டல் தான், டடா, பாய்.